என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் ஒரு சவால் விடுகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கலகத்தை மூட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த 2 கூட்டு களவாணிகளையும் அடையாளம் காட்டிக் கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே ஒருவர் வாழ்க்கையில் ஒருவர் கஷ்டங்களை ஏற்படுத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் 2 தான் இருக்க முடியும். ஒன்று பொறாமை, இன்னொன்று நன்றாக இருந்துவிடக்கூடாது என்ற எண்ணம். மற்றவர்கள் முன்னிலையில் இவர்கள் தன்னை விட சிறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது என்ற எண்ணம். எப்பொழுதுமே இப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னை சுற்றி திரிகின்ற 2 கூட்டு களவாணிகளை இன்று உனக்கு அடையாளம் காட்டித்தர உன் வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் மனது உடைந்து போய் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பற்றி சொல்வதென்று தெரியாமல், எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று புரியாமல், திடீரென்று ஒருவர் உன்னை வந்து திட்டினால் அதற்கான காரணத்தை கூட அறிய முடியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது? நாம் நன்றாகத்தானே எல்லோரிடமும் பேசி சிரிக்கின்றோம். யாரிடத்திலும் எந்த வார்த்தைகளையும் நாம் ஒருபொழுதும் சொல்வதில்லையே. எதற்காக இப்படி ஒரு பிரச்சனை நம் வாழ்க்கையில் வந்தது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அதற்கு காரணம் இந்த 2 பேரும் தான். நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, இந்த இருவரும் முதலில் உன்னோடு நல்லபடியாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் அத்தனை பங்களிப்பினை இவர்கள் கொடுத்திருந்தார்கள். இவர்கள் உனக்கு கொடுத்த ஆறுதல் போல வேறு யாருமே உன் வாழ்க்கையில் கொடுத்ததில்லை. நீ என்ன நினைத்தாய் தெரியுமா? உன்னோடு இருக்கின்ற உறவை கூட துச்சமென நினைத்து உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் இவர்கள்தான் உனக்கு உதவுவார்கள் என்று நினைத்தாய். எப்பேற்பட்ட கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் இவர்கள்தான் நமக்கு எல்லாமே என்று நினைத்தாய். எல்லாவற்றையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களிடத்தில் மட்டும் நீ மறைப்பதில்லை. யார் உன்னிடம் கேட்டாலும் நான் எந்த விஷயத்தையுமே அவர்களிடத்தில் மறைப்பதில்லை என்று நீ வெளிப்படையாகவும் சந்தோஷமாகவும் சொல்லிக் கொண்டிருந்தாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்குமே ஒரு விடிவு காலத்தை நீ உருவாக்கி இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும். ஆனால் நீயோ அங்கே ஒருவர் அல்லது இருவரின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு பேசும் பொழுது அது தெரியவில்லை. அவர்களின் பேச்சு உனக்கு தேனாக இருந்ததல்லவா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை பற்றி சந்தேகப்பட உனக்கு மனம் வரவில்லை. எப்படி இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், என்ன நடந்தாலும் தெரிந்து கொள்ளலாம் என்று என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அவமானத்தை நீ சந்தித்தாய். அதற்கு இவர்கள்தான் மிகப்பெரிய காரணம். ஆனாலும் நீ இத்தனை நாள் பழகிய பழக்கத்திற்காக அவர்கள் செய்த அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவர்களோடு மீண்டுமே பயணிக்கத்தான் விரும்பினாய். ஆனால் முன்பு போல இந்த நட்பு மீண்டும் தொடரவில்லை.
அந்த நட்பானது மீண்டும் தொடர விரும்பவும் இல்லை. இப்பொழுது என்ன நடக்கின்றது? உன் வாழ்க்கை இப்பொழுது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் இத்தனை நாளும் அவர்களோடு பழகிய பழக்கத்திற்கும் நமக்கு வாழ்க்கையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து நீ மனது வேதனைப்பட்டு நொந்து போய் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்க நீ ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நினைத்து கொண்டு உன்னை சார்ந்தவர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டாய். இதுதான் மிகச்சிறந்த உண்மையும் கூட. ஒரு நொடி சிந்தித்து பார். புதிதாக வாழ்க்கையில் ஒருவர் உறவு கிடைத்திருக்கின்றது என்பதற்காக அவர்களோடு பழகியதை மட்டுமே பெரிதாக நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலரை நீ கண்டும் காணாமல் விட்டு விட்டாய். இது கடைசியில் எங்கு சென்று முடியும் தெரியுமா? உனக்கு யாரை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் வைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களோடே நீ இருந்து விட்டு போ. நான் உன்னை விட்டு விலகுகிறேன் என்று உன் மீது உயிரை வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட்டு விலகிச் செல்லும். இதுதான் கடைசியில் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது நீ சொன்னபடியெல்லாம் ஆடிவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் அவை அப்படித்தான் இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ இதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் அடைகின்ற சில விஷயங்களை பற்றியும் சற்று யோசித்துப் பார். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நீ யாரோ ஒருவரினுடைய ஆறுதலை நாடிச் செல்வது தவறல்லவா? தெய்வமே கதி என்று இருக்கின்ற நீ இன்னொருவரிடம் ஆறுதலை தேடிச் சென்று அவமானப்பட்டு திரும்புவது தவறல்லவா? இப்பொழுது அந்த 2 பேரின் பெயரை அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ நன்றாக பழகி கொண்டிருப்பவரின் பெயர் ஆரம்பிக்கின்ற எழுத்தானது ரா. என் தங்கமே, இந்த வரிசையில்தான் அவரின் பெயர் இருக்கின்றது. நீ பழகியது இவரோடுதான். ஆனால் அவர் உன்னை அவமானப்படுத்த தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த கூட்டு களவாணியின் பெயர் என்ன தெரியுமா? அவரின் முதல் எழுத்தானது க. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நாடகத்தை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற சில பிரச்சனைகளினால் இவர்களிடம் அதனை பகிர்ந்து கொண்டதனால் இவர்கள் உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்ன தெரியுமா? மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து நிற்கின்ற நிலைமை. இவர்கள் சற்று பெரிய இடம் என்றே சொல்லலாம். அதாவது உன்னை விட வசதி படைத்தவர்கள். பணம் என்ற ஒன்றை அவர்களிடம் இருப்பதனால் அடுத்தவர்களிடம் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள். இவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. என் பிள்ளையே, இவர்கள் உன்னை விட்டு வெகு தொலைவில் எல்லாம் இல்லை, உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அருகில் இருந்து உனக்கானதை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இனிமேலும் இந்த உறவை நாடி சென்றால் அவமானங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு மிஞ்சும் என்பதனை நீ புரிந்து கொள். இனியாவது இதிலிருந்து தப்பித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு நீ முயற்சி செய். யாருடைய அன்பும் ஆதரவும் உனக்கு தேவையில்லை. இவர்களை பற்றிய எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமே சரியாக நடந்துவிடும். என் குழந்தையே, நான் உன்னுடைய மனநிலையில் நிச்சயமாக இருந்துதான் பேசுகின்றேன். அம்மா சொல்வது தவறு என்றால் நீ என்னிடத்திலேயே சொல்லிவிடலாம். என் தங்கமே,
எல்லோருக்கும் நான் சொல்கின்ற பெயர் பொருந்தவில்லை என்றாலும் இதே போன்று இருவர் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை. அதை உன்னால் மறுக்க முடியாது. இனியாவது கவனமாக புத்தியோடு பிழைத்துக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.